அப்பா கோடி நன்றி, எங்கள் தேவனே கோடான கோடி நன்றி. டாடி, என்ன பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே, காலை வேளையில் உம் சந்நிதியில் அமர்ந்து உம் ஆலயத்தில் ஆயத்தமாகி வந்து காத்திருப்பது. நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் ஆண்டவரே, யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். உம் பாதத்தில் அமர்ந்து தியானிக்கக்கூடிய கிருபை தந்ததுக்காக நன்றி. அன்றைக்கு மரியாள் உம் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டது போல நாங்கள் அனைவரும் உம் பாதத்தில் அமர்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், நீர் பேசும், அளவில்லாமல் பேசும், எங்களிடத்தில் தாராளமாய் பேசும், ஏராளமாய் பேசும். உம் வார்த்தையை எங்களுக்கு மகிமைப்படுத்தும், உம் வார்த்தை மகிமையின் வார்த்தை எங்களுக்கு தெரியப்படுத்தும். அப்பா, எங்கள் கரங்களில் உம்முடைய கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசி உம் நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி எங்களை வழிநடத்தும். இயேசுவின் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இதோ இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, கோடி நன்றி ராஜா. அடிமையில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம அனைவரும் தயவு செய்து உட்காரோம். இன்றைய தியானம் சச்சா கியான், ரியல் விஸ்டம், வாஸ்தவிக் கியான், உண்மையான ஞானம். ஆமென். ரியல் விஸ்டம். உலகெங்கும் ஞானம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, கொட்டி கிடக்கிறது. நம்ம கையில் உள்ள இன்டர்நெட் நம்மளை உலகத்தில் எந்த கோணத்திலும் நம்மோடு கனெக்ட் பண்ணுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உண்மையான ஞானத்தின் வாயிலாக நம்மிடத்தில் பேச போகிறார். ஆமென். பிரபுயா, முரளியை மார்னிங் டியூஷன் வர சொல்லி கால் பண்ணேன், வர சொல்கிறாரான்னு. ஆமென். உலகத்தில் அநேக ஞானம் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதை காட்டிலும் அதிகமான ஞானம் இந்த உலகத்தை படைத்த அவர் வார்த்தையில் கொட்டி கிடக்கிறது என்பதை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு சொல்லித்தரப்போகிறார். பவுல் அப்போஸ்தலன் ஒரு பெரிய ஞானிங்க. ஆமாம், வண்டர்ஃபுல்லான பர்சன். பால் த அப்போஸ்தல் என்று சொல்லப்பட்டிருக்குது. உலகத்திலே 12 அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தார்கள். அந்த 12 பேருக்கு ஈக்குவலான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்போஸ்தல் தான் பவுல். இந்த பவுல் ஜீசஸை நேருக்கு நேர் பார்த்ததில்லை. ஆனால் நேருக்கு நேர் பார்த்ததை காட்டிலும் அதிகமாக இம்பேக்ட் பண்ணவர் தான். இவரை பற்றி படிக்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இயேசு கூட இருந்த அந்த 12 பேரை காட்டிலும் இயேசுவோடு கூட இல்லாத அந்த பவுல் சாதித்தது போல நீங்களும் நானும் கூட சாதிக்க முடியும். இப்போ பவுல் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, ஹீ என்கவுண்டர்ட் காட். புரிஞ்சுங்க, அவர் தேவனை சந்தித்தார். தேவன் பவுலை சந்தித்தார். பவுலும் தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆமென். தமஸ்குக்கு போய் கொண்டிருந்தார். தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை அடிப்பது, கொலை செய்வது தான் அவரோட டார்கெட். ஊரை விட்டு ஊர் போகிறார். தமஸ்குலையும் பவர் இருக்குது. லெட்டர் எழுதி வாங்கிட்டார். எருசலேம்லேருந்து தமஸ்கஸ்க்கு. தமஸ்குன்றது இன்றைக்கி சிரியா. இன்றைக்கும் தமஸ்கு இருக்குது. சிரியா நாடு மேப்பில் பார்த்தீங்கன்னா அதோட தலைநகரம் தமஸ்கு. இஸ்ரேலோட தலைநகரம் எருசலேம். எருசலேம்லேருந்து தமஸ்குவுக்கு போகிறார். லாங் ஜேர்னி தான் இன்றைக்கி, அது லாங் ஜேர்னி. அப்போ போகும்போது அவருடைய எண்ணம் கிறிஸ்தவர்களை அழிப்பேன். யூதர்கள் அல்ல, அவர் யூதன். பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்த ஒரு யூதன், தன்னை யூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார், இஸ்ரவேலன். இவர் வேலை என்னன்னா, இஸ்ரேலுக்குள்ளே புதுசாக ஒரு மதம் உருவாகுது. அது பேர் என்ன பேர்? கிறிஸ்தவம். நம் பரலோக தந்தைக்கு ஈடாக வேறு ஒருவர் எழும்புகிறார். அவர் பேர் என்ன பேர்? இயேசு. எல்லாம் அடித்து அவரை சாகடிச்சு முடிஞ்சிச்சின்னு பார்த்தா அந்த இயேசுன்றவர் என்ன பண்ணுறாரு? எழும்புறார். அதனால் இவர் இந்த மார்க்கத்தை பேசுகிற புருஷராகிலும் ஸ்திரீகளையாகிலும், யார்? மென் அண்ட் விமன். முதல் முறை ரொம்ப நாளுக்கு நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது பெண்களுக்கு விரோதமாக கேஸு, பெண்களை அரெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் நான் பார்த்ததில்லை. எனக்கு ஈக்குவலாக வந்துருச்சுல. அன்றைக்கெலாம் பெண்ணா கேஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க, பல வருஷங்களுக்கு முன்பாக. ஆனால் அந்த காலத்தில் பெண்களையும் ஸ்திரீகளையும் நான் பிடித்து இழுத்து கொண்டு வருவேன் என்று புறப்பட்டு போன ஒரு பாப்புலர் ஜூவிஷ் ஃபிகர் தான் இந்த யார், என்ன பேருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, பவுல். ஆமாம், ரொம்ப பவர்ஃபுல்லாக அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா அவருடைய ஃபேமிலியில் தாத்தா வழியோ மெட்டர்னலோ பெட்டர்னலோ யாரோ ஒருத்தர் ரோமன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்க. அப்போ அவரை யூதன் என்றும் சொல்லிக் கொள்கிறார், ரோமன் என்றும் சொல்லி. ஒருவேளை அன்றைக்கி ஆதார் கார்டு, ஐசி மாதிரி ரோமனில் வச்சுருந்தாரான்னு தெரியல. அப்போ போகும்போது எதை எடுத்து காட்டுவார்? போலீஸ் ஸ்டேஷன் போகும்போது எதை காட்டுவார்? இந்த கார்டு காட்டுவார். வேல்யூபுல்லாக இருக்கும். ஆலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு போகும்போது எதை எடுத்து காட்டுவார்? யூதன் காட்டுவார். ஸோ பவர்ஃபுல். ஆமாம், ஸோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன். ஆமென். ஆமாம், ஹீ இஸ் அ பர்சன் வித் ரிச் தியாலஜி. பழைய ஏற்பாடு தரோவாக தெரியும்.
கமாலியல் பாதத்தில் இன்னைக்கு உள்ள ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கமாலியல் பாதத்தில் டைரெக்டாக அவருடைய தலைமையின் கீழே தான் அமர்ந்து இதை கேட்டிருக்கார். வெரி ரிச் இன் தியாலஜி. இப்படிப்பட்ட பவுல் தான் சவுல் என்கிற பெயரில் இருக்கிறார். சவுலுக்கும் பவுலுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. சவுல் என்கிற பவுல் தர்சு பட்டண தகப்பு. இவரோட சிட்டியும் கொஞ்சம் பெருமைக்குரிய ஒரு சிட்டி. நீங்கள் எந்த ஊருன்னா நீங்கள் உங்கள் ஊர் சொல்கிறீங்களே, நான் அந்த ஒரு போல் தர்சு பட்டண தாங்க, ஃப்ரம் சால் ஆஃப் டர்சஸ். அவர் தாங்க இது. இவர் வந்து ஜீசஸ்க்கு அகேன்ஸ்டாக புறப்பட்டு போகும்போது தான் அந்த ஃபேமஸ் கோட்டு, முள்ளில் உதைக்கிறது கடினமாம். பயங்கரமான கோட். நம்ம ஹீரோ, நம்ம ஜீசஸ், நம்ம தலைவர் சவுலை பார்த்து கேட்குறார், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? கர்த்தாவே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அவர் ஒன்றும் இயேசுவை துன்பப்படுத்தலை, இயேசு உடையவர்களை துன்பப்படுத்தும் போது இயேசு வந்து என்னை ஏன் துன்பப்படுத்துகிறார்? தெரியாமல் நீ மோதுற அப்படின்னு நம்ம தலைவர் சொல்வாரா? நம்ம தலைவர் மட்டும்தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கண்களில் பார்வை இழந்தான், விழுந்தான். அவனுக்கு உதவி செய்கிற கூட்டமெல்லாம் பறந்தோடி போனது. தனியாக நின்றான், உதவி செய்வதற்கு கூட ஆள் இல்லை. எந்த தமஸ்கு பட்டணத்தில் ராஜ வரவேற்போடு போனானோ, ராஜ வரவேற்போடு போக வேண்டும் என்று காத்திருந்தான். நான் நினைக்கிறேன் அவனுக்கு வச்ச கட் அவுட்டு, பேனரு, மேலதாளம்லாம் இருந்திருக்கும். சவுல் வருகிறார் 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 நின்றாங்க. எங்கே வருகிறார்? வந்துட்டாராமே அப்படின்றாங்க. ஏன்? கைலாகு கொடுக்குற இடத்தில் ஆம்புலன்ஸில் போயிட்டார். குதிரையில் போக வேண்டியவர், ரதத்திலே போக வேண்டியவர் ஆம்புலன்ஸில் போகிறது போல் போய் கண் பார்வை இழந்தவனாய் கிடக்கிறான். இவன் பிறகுதான் ரட்சிக்கப்படுகிறான். அனனியா என்று சொல்லுகிற ஒரு தேவ ஊழியன் மூலமாக தலையின் மேல் கை வைக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறான். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கி அனனியா போல் நிறைய பெரியவங்க இல்லைனா நம்ம இல்லை. என்னப்பா? அவங்களாம் இல்லைனா நம்ம இல்லை. நமக்கு அனனியாக்களை கத்தர் கொடுத்தது போல் நாமும் பலருக்கு அனனியாவாய் மாறுவோம். கமாலியல் வந்து அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அவரே அதை ரெக்கார்ட் பண்ணுறார். ஆமென். ஆமாம். அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங், இட் இஸ் எ ஃபேரிசிக் லா, ஃபேரிசிக் டாக்டரேட். ஆமாம். அப்போ நம்ம பவுல்னா வாங்கியிருக்காரு டாக்டரேட் பட்டம். ஆமாம். ஸோ கமாலியலோட டீச்சிங். ஆமாம். இவர் வந்து சனகரிப் சங்கத்தில் ஒரு தலைவராக இருந்தவர் தான் இந்த கமாலியல். இந்த பவுல் ரட்சிக்கப்பட்டாருங்க. இப்போ இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட பிறகு தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா. ஆமாம். இந்த கொரிந்தியர் சபை அவரால் நிறுவப்பட்ட ஒரு சபை. ஆமாம். இந்த சபை மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது அவரோட வாழ்க்கையில். அது இந்த கொரிந்து சபையில் உள்ள ப்ராப்ளம்ஸை அட்ரஸ் பண்ணுறார். வாட் இஸ் த ப்ராப்ளம் த சர்ச் ஆஃப் கொரிந்த் வாஸ் ஃபேஸிங்? ஆமென். கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிற இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்கன்னா யூனிட்டி பற்றி எழுதுவார். ஒத்துமையாக இருக்க வேண்டும். நேற்றைக்கு நாங்கள் ஒரு டின்னர் போயிருந்தோம். அங்கே 3-4 நாட்டிலிருந்து வந்தவர்கள் ஒன்றாய் கூடி ஜெபிக்கக்கூடிய கிருபையை தந்தாங்க. அதில் வந்து ஒரு பாஸ்டம்மா பண்ண பிரேயர், கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒற்றுமை தாருமாண்டவர். எங்கள் கையில் எல்லாம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? பட் பவுல் இன்றைக்கு இதை தான் குறிப்பிடுகிறார். யூ நீட் யூனிட்டி. ஒற்றுமை இல்லாமல் ஆப்ரேட் பண்ணாதீங்க. ஒற்றுமை இல்லாமல் ரெஸ்ட்டுக்கு போயிடுங்க. ஒற்றுமை இல்லைன்னா ஹாலிடேக்கு போயிடுங்க. வந்து முதல்ல ஒற்றுமையை பில்ட் பண்ணுங்கள். மனதுகள் இணைந்தால் மதில்கள் இணையும். ஆமென். If you are united we stand, divided we fall. அதை பற்றி பேசுகிறார். இன்றைக்கி யூனிட்டி பற்றி 1 கொரிந்தியர் ஃபுல்லாக பேச போகிறார். ப்ராப்பர் கண்டக்ட், நடந்து கொள்கிற வேண்டிய விதம். கிறிஸ்தவர்கள் எல்லாம் இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் படித்துக்கிறோம். கிறிஸ்டியன்ஸ் இப்படி நடப்பாங்க, இப்படி நடந்து கொள்வார்கள் என்றெல்லாம் நாம் கற்றுக்கொள்கிறோம். அப்போ இந்த கண்டக்ட் பற்றி அவர் சொல்ல போகிறார். ஹல்லேலூயா. இப்படி தான் இருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் இப்படி தான் இருக்கிறது. The churches to be like this அப்படின்னு தன்னுடைய டீச்சிங் மூலமா, தன்னுடைய பாடங்கள் மூலமாக அவர் சொல்லித்தர போகிறார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸை கவனமாக யூஸ் பண்ணணும். எனக்கு ஆவிக்குரிய வரம் இருக்குது, நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன். யூ ஷுட் யூஸ் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் கேர்ஃபுல்லி என்பதாக பேச போகிறார். ஸ்பெஷலி ஃபார் த கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. ஆமாம். கிறிஸ்தவர்கள் அவர்களில் தலைவர் கிடையாது, தலைவர் இயேசு தான். சர்ச் இஸ் ஆல்வேஸ் கன்சிடர்ட் டு பி த பாடி. தலை இல்லாத ஒரு பாடி தான் சபை. நம்ம எல்லாமே, அது பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், ரெவரண்ட், என்னென்ன படிப்பு வந்தாலும் என்ன தான்
தலை இல்லாதவர்கள். தலை ஜீசஸ் மட்டும் தான். ஸோ வி ஆர் பாடி, வி ஆர் கன்சிடர்ஸ் த பாடி. அப்போ பாடியில் உள்ள இஷ்யூஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும். தலை என்றைக்கும் பர்ஃபெக்ட் ஆகுது. தலை வந்து கமாண்ட் கொடுக்குது. நம்ம மறந்துடாதீங்க, மூளை கமாண்ட் கொடுத்தா தான் ஹார்ட்டே வேலை செய்யும். எல்லாமே நர்வ் ஃபைபர்ஸ்லாம் அப்படி தான் போகுது, நரம்பு மண்டலம் அப்படி இருக்குது. மூளை கமாண்ட் கொடுத்தா தான் நுரையீரல் கூட வேலை செய்யும். மூளை ஞாபகம் வச்சா தான் வர்றது உங்கள் ஹஸ்பண்டா, பிள்ளையா, மனைவியா, அம்மாவா, அப்பாவான்னு உங்களுக்கு தெரியும். அப்போ தலை பர்ஃபெக்டாக இருக்காது. பட் பாடியில் ப்ராப்ளம் இருக்குது. முட்டி வலி இருக்குது, முதுகு வலி இருக்குது, அடிபட்டுருச்சு, கை கிழிச்சிக்கிச்சு, என்னப்பா லேசாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, வயிறு வலிக்குது, இதெல்லாம் உடம்பு, பாடி. ஸோ இந்த பாடிக்கு வந்து ஹெட்டு தான் ஐடியா கொடுக்க போகுது, தலை தான். ஒரு வேளை உங்கள் வயிறு வலிக்கு இன்னொருத்தரோட வயிறு ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, இன்னொருத்தரோட தலை தான் ஹெல்ப் பண்ண போகுது. புரிஞ்சுக்க, டாக்டர் கையில் போகிறீங்க, அவரும் தலையில் தானே யோசித்து ஐடியா கொடுக்க போகிறாரு. ஆக ஹெட்டு என்பது மிக முக்கியமான ஒரு பங்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பாடியில் வருகிற தன்னுடைய கிறிஸ்டியன் பாடியில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, டீல் பண்ண போகிறாரு. ஸ்பெஷலி டிவிஷன், பிளவுகள் இருக்கக்கூடாது, செக்ஷுவல் இம்மாரலிட்டி, சபைக்குள்ளே பாவம் வரக்கூடாது. கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணணும், அதை டீல் பண்ணணும், எராடிகேட் பண்ணணும். உலகத்தில் இருக்கிறது போல் இருக்கக்கூடாது. ஆமாம், கல்ச்சுரல் ஷிஃப்ட், இந்த மிட்ஸ் ஆஃப் த சேலஞ்சிங் கல்ச்சுரல் ஷிஃப்ட். இன்றைக்கி உள்ள கலாச்சாரம் திருச்சபையாகவே வைக்கக்கூடாத அளவுக்கு எப்படி தப்பிக்கிறோம்? பைபிள் படிக்கும்போது தான் அதுதான் நம்ம கரெக்ட் பண்ணுது. இப்படி பண்ணு, பைபிள் வந்து கண்ணாடி போல் இருக்குது. தலை எப்படி பண்ணு, நடு கோடு, சைடு கோடு, இங்கே வெட்டு, அங்கே வெட்டு, இங்கே வெள்ளையை கவர் பண்ணு, அங்கே கருப்பை ஒயிட் ஆக்கு, அந்த ஒயிட் ஆக் பிளாக் ஆக்கு அப்படின்னு சொல்கிறது போல் த பைபிள் இஸ் கோயிங் டு lead us. Bible is going to guide us. It's like a mirror. It's like a spiritual mirror in the midst of this challenging cultural community. இன்னைக்கு challenges தான் நிறைய இருக்குது. இந்த சேலஞ்சுக்கு ஈஸியான ஒரு விஷயம், நான் நினச்சதை அவர் செய்யலை, அவர் நினச்சதை நான் செய்யலை, பிரிஞ்சு போகலாம் என்பதாக. ஆமேன். அன்னைக்கு உள்ள சேலஞ்சஸ்லாம் சொல்கிறேங்க இல்லைங்க. முதல்ல பிளவு, இரண்டாவது செக்ஷுவல் இம்மாரலிட்டி, தப்புலாம் பண்ணலாம், ஊழியமும் பண்ணலாம், நோ சொல்ல போகிறார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், எனக்கு ஆவிக்குரிய வரோம், நான் அந்நிய பாஷை பேசுவேன் தெரியுமா, நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன் தெரியுமா, அந்த பிரதருக்கு தெரியாது தெரியுமா, நோ. ஃபுட் ஆஃபர் டு த ஐடல்ஸ், இன்றைய காட்டிலும் அதிகமான சிலை வழிபாடு. பாபிலோன் வந்து இதுக்கு ஃபேமஸ், கிரேக் கல்ச்சர் வந்து இதுக்கு ஃபேமஸ். எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டோரி வச்சுருப்பாங்க, எல்லாத்துக்குமே ஒரு மித்து வச்சுருப்பாங்க. மித்துனா கட்டுக்கதை, என்னதுங்க கட்டுக்கதை, மித். எல்லாத்துக்கும் ஒரு மித். சூரியன் எப்படி வந்துச்சு தெரியுமா, யார் வயிற்றுல வந்துச்சு தெரியுமா, ஒரு கதை. நிலா எப்படி வந்துச்சு தெரியுமா, ஒரு கதை. நட்சத்திரம் எப்படி வந்துச்சு தெரியுமா, ஒரு கதை. கடல் எப்படி வந்துச்சு தெரியுமா, ஒரு கதை. மனுஷன் எப்படி வந்தா தெரியுமா, ஒரு மித்து, கட்டுக்கதை, நமக்கே தெரியும். ஸோ தே ஹேட் ஆல் தோஸ் மித்ஸ். ஒன்றுத்துக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும், சிலை வழிபாடு, ஃபுட்டு, அதுக்கு ஃபுட்டு. இப்போ இந்த சிலை வழிபாடு பண்ணுங்கன்னு கிரேக்கர்களை கூப்பிட்டா அவங்க போக மாட்டாங்க. அங்கே கறி சோறு இருக்குது, போகலான்னா என்ன பண்ணுவாங்க, போவாங்க. ஸோ இது ஐயா டீல் பண்ண போகிறார். ஆமேன். ஆமாம். அப்போ எல்லாரும் சர்ச்சை முடிச்சுட்டு அங்கே போய் கறி சோறு சாப்பிட்டு வந்தால் பெரிய கூட்டத்தில் ஒரு பிளவே ஏற்படும். ஸோ இதை எப்படி டீல் பண்ண போகிறார். ரெசரக்ஷன் ஆஃப் த டெட், மரணம் என்பது என்ன, எப்படி உயிர்த்தெழுதல், எல்லாம் இதில் தான் பேச போகிறார். ஆலயத்தை எப்படி கண்டக்ட் பண்ணணும், ஆர்டர் ஆஃப் சர்வீஸ். எல்லாரும் கூடி உட்காந்து டீ சாப்பிட்டு போயிடலாமா சர்வீஸில், தட் இஸ் அன் ஆர்டர். அதான் அவர் டீச் பண்ண போகிறார். 13ஆம் அதிகாரம் வந்து அகாப்பே அன்பை பற்றி பேச போகிறார், பரலோக தந்தையினுடைய அன்பை பற்றி பேச போகிறார். டெய்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதிகமாக உள்ளது தான் இந்த 1 கொரிந்தியராக இருக்குது திருச்சபையே. 1 கொரிந்தியர் வந்து நம்ம சொல்லணும்னா இட்ஸ் லைக் அ கைடு, இட்ஸ் லைக் அ காம்பஸ்னால் அது அவங்க மெரைனர்ஸ் கையில் இருக்கும், கடல் மார்க்கமாய் போகிறவர்கள் கையில் இருக்கும். இந்த சேலஞ்சு நிறைந்த இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சேலஞ்ச் இருக்குது, குழந்தைக்கும் சேலஞ்ச் இருக்குது, வயசான தாத்தா பாட்டிக்கும் சேலஞ்ச் இருக்குது. இந்த சேலஞ்சு நிறைந்த இந்த உலகத்தில், பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தில், உபத்திரவங்கள் நிறைந்த உலகத்தில், டெம்டேஷன்ஸ் சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் ஸ்பிரிச்சுவலாக முதிர்ச்சியாக எப்படி வாழ்வது. We have to live a life with spiritual maturity. நம்ம இம்மெச்சூராக இருந்தோம்னா நிறைய பேர் இடங்கள் அடைஞ்சிருவாங்க, நிறைய பேர் நம்ம குறை சொல்வார்கள். இதை எல்லாம் கற்றுக் கொடுப்பது தான் இந்த கொரிந்தியருக்கு எழுதின ரொம்ப ஸ்பெஷலாக ஒன். அந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிளவுகள் தான் அதிகமாக கொரிந்து சபையில் இருந்துச்சு. அதனால் இதை பற்றி ஐயா என்ன பண்ண போகிறார், அதிகமாக பேச போகிறார். ஆமேன். ஆமேன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். திஸ் சர்ச் வாஸ் ஸ்ட்ரகிளிங். சபை பாடுபடுது. ஒரு சர்ச் ஸ்ட்ரகிளில் இருந்துச்சுன்னா பெரிய லீடர்ஸ்லாம் இறங்கி அந்த ஸ்ட்ரகிளை மாற்றணும். ஆரம்ப காலத்தில் நம்ம கூட நிறைய ஸ்ட்ரகிள் அனுபவிச்சிருக்கோம். நம்ம ஒன்று சொன்னால் செய்கிறவங்க இன்னொன்று செய்வாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நிம்மதியாக இருக்காது. கிருபியாக ஆண்டவர் நம்ம அனைவரையும் காப்பாற்றி கொடுத்தார். கொரிந்து சபை அப்படி ஸ்ட்ரகிளிங் சர்ச். எதையுமே டைவர்ஸ் ஐடியாஸ். நமக்கு ஒரு தரிசனம் கொடுத்துருக்காரு, என்ன கேளும் ஜாதிகளை அப்போது சுதந்திரமாக பூமி நிலைகள் உனக்கும் சொந்தம். இங்கே இன்னொருத்தர் வந்து அவர் தரிசனத்தை எடுத்தாந்து இன்னொன்று பண்ணார்னா அது பேர் விஷன் ஆயிடுச்சு, டிவிஷன். கரெக்டாக சொன்னாங்க மக, டிவிஷன்.
இட் பிகம்ஸ் டிவிஷன். இது நியூலி ஃபார்ம்டு கம்யூனிட்டி. இந்த கொரிந்து சபை புதுசாக ஏற்றப்பட்டிருக்குது. பக்கத்திலே போர்ட் இருக்குது. அது நல்ல ஒரு 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 ஃபினான்ஷியல் ஹப்பு, ஒரு 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 பெரிய மார்க்கெட் பிளேஸ் இருக்குது. அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே வருது, அங்கே இருக்கிற பணம் இங்கே வருது. அப்போ அங்கே இருக்கிற ஜனங்க இங்கே வராங்க. அப்போ நான் வந்து அங்கே பண்ணுறதை இங்கே பண்ணணும்னு நினைப்பாங்க. உலகத்தில் பண்ணுறதை எங்கே பண்ணுவேன்? சர்ச்சில் பண்ணணும். சொன்னால் என்ன பண்ணுவாங்க? கேட்க மாட்டாங்க. இங்கே ஒரு புது கடவுள் எஃபேசியஸ் கோயில் வேறு இருக்குது. அதுக்கு தான் வர ஜனம் ஜாஸ்தி. நிறைய கொஷின்ஸ், ஹோலினஸ் பற்றி கொஷின்ஸ், என்ன பரிசுத்தம்னா என்ன, ஒத்துமை என்ன என்றெல்லாம் வரும்போது இவை எல்லாவற்றுக்கும் அவசியம் என்பதை ஓவராலாக நமக்கு ஐயா சொல்லித்தர போகிறார். இதில் இன்னும் கூட எக்ஸ்ட்ராவாக பேச போகிறார். கிருபியை பற்றி பேச போகிறார். வி ஷுட் பி யுனைடெட் டுகெதர்னு பேச போகிறார். ஹோலினஸ் பற்றி பேச போகிறார். உலகத்தில் அநேக தேவதைகள் உண்டு, ஆனால் உங்கள் தேவன் பரிசுத்தர் என்பதை சொல்லித்தர போகிறார். உலகத்தில் அநேக தேவதைகள் உண்டு, நிறைய வழிபாட்டு தலங்கள் இருக்குது. ஆனால் இந்த வழிபாட்டு தலம் வேறு. பரிசுத்தம் உள்ள தேவன் வருகிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் பரிசுத்தமாய் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். ஆமென். செய்திக்குள்ளே போகலாமா? இன்றைய செய்தியினுடைய தலைப்பு 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம், ரியல் விஸ்டம், உண்மையான ஞானம், வாஸ்தவிக் கியான். ரியல் விஸ்டம், உண்மையான ஞானம், வாஸ்தவிக் கியான் என்று சொல்லுகிறது. 2 பகுதிகளாக நான் பேசப் போகிறேன். 1லிருந்து 5 வரைக்கும் நான் உண்மையான ஞானத்தை தான் நம்புவேன்னு பவுல் பேச போகிறார். நான் அதை தான் நம்ப போகிறேன். உலகத்தில் நிறைய ஞானம் இருக்குது. நேற்று பாஸ்டர் அம்மாவோட செர்மன் கேட்டேன். சொல்லும்போது சொன்னாங்க, சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, தத்துவ ஞானிகள், அவங்களோட தத்துவத்தில் தான் இன்றைக்கி உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆமென். கம்யூனிசம், ஆமாம், கார்ல் மார்க்ஸ், அவரோட தத்துவத்தில் தான் இன்றைக்கி ரஷ்யா இயங்கி கொண்டு இருக்கிறது, சைனா இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க தத்துவ ஞானி, அவங்க தத்துவம் அதுதான் கரெக்டுன்னு ஜனங்க நம்புகிறாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் குருக்கள் தான் இந்த அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ் அவங்கெல்லாம். இப்போ அவங்க ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணலாமா? கர்த்தருடைய ஞானத்தில் ஆப்ரேட் பண்ணலாம். பவுல் வந்து இப்போ ஒரு டீச்சராக இருக்கார், ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாய் போதகனாக இருக்கிறார். தெளிவாக சொல்ல போகிறாரு, நான் கர்த்தருடைய ஞானத்தை வைத்து தான் செயல்பட போகிறேன். உங்கள் கையில் பைபிள் எடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஞானத்தை வைத்து தான் என் குடும்பத்தை நடத்துவேன். அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி மாறிடக்கூடாது. ஐயா கவனிங்க, அங்கே போனால் அது நான் சொல்லுது அது மாதிரி இல்லை, எங்கே போனாலும் இது நான் சொல்லுது அதான். அதான் பவுலோட டீச்சிங். எபேசு சபைக்கு எழுதுகிறார். பெரிய பெரிய ஏரியா, அது பெரிய சிட்டி, ரோமன் எம்பரர் அடிக்கடி வந்து போகிற சிட்டி, தத்துவ மேதைகள் வந்து போகிற சிட்டி. யாருன்னா வரட்டும், யாருன்னா போட்டோம், நான் வேதம் ஞானத்தின்படி தான் நான் நடந்து கொள்வேன் என்பதை பவுல் இங்கே சொல்ல போகிறார். அவர் அதைத்தான் சார்ந்திருப்பேன் என்பதாக 1லிருந்து 5 வரைக்கும் பேச போகிறார். 6லிருந்து 16 வரைக்கும் இதை மற்றவர்களுக்கும் சொல்லித்தரப்போகிறார். நீங்களும் வேத ஞானத்தின்படி நடந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், லைஃப்பில் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் நம்ம பண்ண ஏதோ சிக்கல் தானே. கரெக்டா? நம்ம பண்ண தானே, இல்லை யாரோ பண்ணது. இப்போ அது சால்வ் ஆனாலும் நம்ம ஐடியாவோட ஒரு பெட்டர் ஐடியா யாரோ கொடுத்தா தானே சரியாகும். ரைட்டா? நம்மளை விட ஒருத்தர், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டெல்லாம் டேப் ரெக்கார்டர் இருக்கும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கேசட் உள்ளே போட்டு ப்ரெஸ் பண்ணோம், அதில் ஒரு ஹெட் இருக்கும். அந்த ஹெட்டை என்ன பண்ணோன்னா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணால் தான் நல்லா கேட்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி கேட்கும். கரெக்டாக? அந்த ஹெட்டு போய் அந்த டேப்பில் ஒட்டணும். நான் அப்போ நான் எல்லாத்துக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து அந்த ஹெட்டுக்கும் எண்ணெய் ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். சிரிக்கிறீங்க, சின்ன பையனாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுச்சு, கரகரன்னு பாடினது கூட கிடையாது, அது ஒன்றுமே இல்லை, பிடிக்கவே இல்லை. ஆமாம். அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் கையில் எடுத்துகிட்டு போனேன். என்னடா ஹெட்டே போயிடுச்சு போலையடா அப்படின்னாரு. அப்புறம் நான் சொன்னேன், ஹெட்டு வந்து என்ன இருக்குது, எண்ணெய் போட்டேன். சரி ட்ரை பண்ணலாம், ஹெட்டு நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு ஹெட் க்ளீனர்னு ஒன்று இருக்குது. அந்த ஹெட் க்ளீனர்லாம் போட்டு ட்ரை பண்ணி எப்படியோ எனக்கு ஹெல்ப் பண்ணார். ஏன் ஞானம் ஒரு லிமிட்டுக்கு மேலே நின்றுச்சு. ஏன் ஞானம் பிரச்சனை பண்ணுச்சு, இன்னொருத்தர் ஞானம் எனக்கு ஹெல்ப் பண்ணது போல தான். புரிஞ்சுங்க ப்ளீஸ், இது மெயின் பாயிண்ட்டு. நம்ம ஞானம் பிரச்சனை பண்ணிருச்சு, பயப்படாதீங்க. அவர் ஞானம் வந்து நம்ம தலைக்கு மேலே உட்காந்து நமக்கு சால்வ் பண்ணி கொடுவோம். நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே தப்பாக பேசிட்டோம். இங்கே பாஸ்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, கரெக்டாக பேசினவர் நமக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. இல்லை, நானும் தப்பு தான் பண்ணியிருக்கேன், பவுலும் தப்பு தான் பண்ணியிருக்கேன். அதனால தான் சொல்கிறாரு, ஐ எம் கோயிங் டு ரிலை ஆன் காட்ஸ் நாலேஜ், ஐ எம் கோயிங் டு ரிலை ஆன் காட்ஸ் விஸ்டம். நான் ஆண்டவருடைய ஞானத்தை சார்ந்திருக்கேன். சாக்ரட்டிஸ், பிளேட்டோ இவங்க கையெல்லாம் போனோம்னா, நீ பண்ணது தவறு, நீ செய்தது தவறு, மறுபடியும் முயற்சி செய், மீண்டும் செய், அப்படிலாம் சொல்லிருப்பாங்க. மறுபடியும் எங்கே தான் ஃபெயில் ஆகிட்டேனே, இனி உள்ளே வரக்கூடாதுன்ட்டாங்களே.
மனசில் தெம்புலே, எனக்கு வயசாயிடுச்சே அப்படின்லாம் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் அவங்க பதில் தர மாட்டாங்க. நீ முயற்சி செய், திரும்ப செய், முயற்சி செய், முயற்சி செய், சாகும் வரை செய். ஏன்னா சொல்லுவாங்க, நீ பிறக்கும் போது ஏழையை பிறந்தால் உன் தவறல்ல, சாகும்போது ஏழையை மரித்தால் உன் தவறு எல்லாம் நம்ம சொல்லுவாங்க. எதையும் நம்மால் சாதிக்க முடியாது. எட்டாத உயரமாக எட்டா கனியாக இருக்கும். இப்போதான் பவுல் வந்து சொல்ல போகிறார், ஐ ஆம் கோயிங் டு ரிலை ஆன் காட்ஸ் விஸ்டம். சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய ஞானத்தை நம்பி வாழ போகிறேன். சொல்ல மாட்டீங்களே, நான் தேவனுடைய ஞானத்தை நம்பி வாழ போகிறேன். I am going to rely and I am going to live, I am going to trust, I am going to meditate on God's wisdom. ஆமென். இப்போ பேசும்போது சொல்றார், நான் உங்களை பார்க்க வந்தேனே, கொரிந்து சபைக்கு நான் பார்க்க வந்தேனே. I arrived to this Corinth church. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஐயா கொரிந்து திருச்சபைக்கு வருகிறார். அங்கே ஒரு கணவன் மனைவியை பார்த்துருக்காரு, ஆக்கிலா பிரிஸ்கில்லா. நேற்று நாங்கள் ஓஎம்ஆர் ஊழியத்துக்கு போகும்போது, என்னப்பா எங்கள் கார் போகிறதுக்குள்ள ஒரு கணவன் மனைவி வந்து நின்னாங்க. அவங்க தான் அந்த ஆக்கிலா, அந்த பிரிஸ்கில்லா. கொரிந்து சபைக்கு போகும்போது ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை போகிறாரு. அவங்களோட பவுல் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேலை செய்றீங்க? நான் வந்து கூடார தொழில். அப்படியா, நான் கூட செய்வேனே. எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க, எது போடுறீங்க, எப்படி கூடாரம் பண்ணுவீங்க, எவ்வளோக்கு விற்பீங்க, பொருளை எங்கே வாங்குறீங்க, பேசுவோம் தானே ஒரே ஃபீல்டில் உள்ளவர்களே. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் அப்படியே கூடார தொழில் பண்ணுறதுக்கே போல். ஆமாம், 1.5 வருஷத்துக்கு மேலே ஐயா அங்கேருந்து கூடார தொழில் செஞ்சுருக்காரு. அதில் வருகிற வருமானத்தை எடுத்து ஊழியத்துக்கு போட்டுக்கிறார். ஹல்லேலூயா, ஒண்டர்ஃபுல் இல்லைங்களா? ஆமாம், பவுல் இங்கே வந்து மெசேஜ் கொடுக்க மட்டும் வரல, சேல்ஸ்மேனாகவும் வரல. நான் கூடார தொழில் செஞ்சு விற்று பணக்காரனாக போகிறேன்னு வரல. நான் கூடார தொழில் செஞ்சு சாப்பிட போகிறேன். ஆமேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறேன். ஆமேன். உங்கள் அனைவரையும் கர்த்தர் மார்க்கெட் பிளேஸாக மாற்றுவார். வரும்போது தான் மகளுக்காக ப்ரே பண்ணிட்டு தான், இந்த பிள்ளைக்கு ஒரு பாக்கெட் மணி கர்த்தர் கொடுத்தா நல்லா இருக்குமனி பார்த்தா உட்காந்து ப்ரே பண்ணியிருந்தேன். யாரையும் சார்ந்துடாதபடிக்கு என்ன பண்ணணும், கர்த்தர் உனக்கு தரணும். உங்களால் முடியும், நீங்கள் ப்ரே பண்ணுங்க, எனக்கு தாங்க, கர்த்தர் தருவாரண்ணா. ஐ நீட் டு ப்ரொவைட் ஃபார் மை செல்ஃப். நான் எனக்கு செய்து கொண்டு கர்த்தருக்கும் செய்ய வேண்டும் என்பது போல் இட் வாஸ் இஸ் கான்ஷியஸ் டிசிஷன். நான் வரேன், நான் உங்கள் யார் கையிலையும் நான் சார்ந்திருக்க மாட்டேன், கர்த்தர் பணியை நான் செய்வேன். ஹி வாஸ் அன் அம்பாசிடர் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட். நீங்களும் நானும் பூமியில் இயேசு கிறிஸ்துனுடைய தூதுவர்களாக இருக்கிறோம். தூதர்கள், வெளிநாட்டு தூதர்கள் நம்ம நாட்டில் வாழறாங்களே, நீங்களும் நானும் பரலோக நாட்டினுடைய தூதர்களாக இங்கே இருக்கிறோம். ஆமென். ஆமாம், இந்த கொரிந்தோட திங்கிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். நேற்று நீங்கள் படிச்சிருப்பீங்க, யூதர்கள் வந்து அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர்கள் வந்து ஞானத்துக்கு பின்பதாக போகிறார்கள் பேசியிருப்பார். 22ஆம் வசனத்தை நீங்கள் அதை படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் கிரீக் எந்த அளவுக்கு அறிவுக்கு பின்னாடி, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார். எந்த கோர்ஸ் நீங்கள் போய் நடத்தினாலும் வந்து சேர்ந்துருவாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு. இந்த கிரேக்கர்கள் கோர்ஸ் ஃபார் மெடிடேஷன் 1000 ரூபாய் ஃபீஸ்னா பேனர் அடிச்சிங்கன்னு வைங்க, வந்துடும். எல்லாம் ஃபார் நியூ திங்கிங் போட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ஞானம் அவங்களுக்கு தேவை. ஏதோ ஒரு ஞானம் என்ன பண்ண போகுது, அவங்க டீச்சிங் தான். ஒரு மாற்றி யோசிக்கிறது உன் வாழ்க்கையை புரட்டி போட போகுது. இப்படியே தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னது, நீ மாற்றி யோசிப்பாங்கன்னே நீ கோடீஸ்வரன்னு வாங்க. அப்போ நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். கரெக்டாக இருக்கா? ஆமாம், இப்போயும் அவங்க சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் யோசனையின்படி தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஏழைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏழை, பணக்காரன் நினச்சிங்கன்னா பணக்காரன் ஆவி. எப்படி ஆகணுன்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. எப்படினாலும் நீ அந்த மேலே ஏறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிள் மட்டும் தான் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்படி வரும்போது நம்ம மாட்டணும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் தான் பண்ணுவோம். ரெண்டாவது நல்ல பாதை தான் சூஸ் பண்ணணும், கெட்ட பாதை சூஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ஞானத்தை நம்ம ஞானத்தை என்ன பண்ணுது, வித்தியாசம் வருகிறது. இங்கே வந்து ஒன்னே ஒன்று தான் பேச போகிறார். ஐ எம் கோயிங் டு ப்ரீச் த கிரைஸ்ட் ஹூ வாஸ் க்ரூசிஃபைட். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறேன். யாருன்னா ஒருத்தர் சாகுறவங்களை பற்றி பேசுவீங்களா, செத்து போனவங்களை பற்றி பேசுவீங்களா? கிரேக்கருடைய பார்வையில் உங்கள் கடவுளே செத்தா இருப்பா, உங்கள் கடவுளை ரோமர்கள் சாவடிச்சாங்க, அவரை பற்றியா பேச போகிற? ஏற்புடையதாக இருக்குமா? உங்கள் லீடரை கொண்டுட்டாங்க, அவரை பற்றி பேச முடியுமா? என்ன இருக்குது பேச? அவர் செய்த தியாகத்தை பற்றி பேசினான்னா, இவரோட நிறைய பேர் தியாகம் செஞ்சுருக்காங்களே, இப்போ தான் பேச போகிறாரு. அவர் செய்த தியாகம் உன்னை காப்பாற்ற போகிறது. நம்ம மற்றவங்களோட தியாகத்தை பேசினோம்னா ஆகும், உலகத்துக்காக மரித்தார், இவருக்காக மரித்தார், இந்த நாட்டுக்காக மரித்தார், இந்த ஊருக்காக மரித்தார், பிள்ளைகளுக்காக மரித்தார் அப்படின்னா, அப்படியா நல்ல மனுஷங்க அப்படின்ட்டு போய்டும். அவர் மரித்ததுனால எனக்கு என்ன லாபம் அப்படின்றது தான் ஜீசஸ் கையில் கேள்வி வருது. அவர் மரித்தார், அதனால் நீ வாழ்கிறாய். ஞானிகளை வரணுமோ யோசிக்கிற போக வேண்டிய நிலைமையாக இருக்கிறது. ஹீ இஸ் கோயிங் டு டாக் அபவுட் ஜீசஸ். உலக ஞானத்தை பற்றி
பேசாதபடிக்கு கர்த்தருடைய ஞானத்தை பற்றி பேச போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? நான் வந்தேன் உலக ஞானத்தோடு வரவில்லை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பற்றி தான் பேச போகிறேன், வேற ஒன்றையும் பற்றி நான் பேச போகிறதில்லை. நான் படிங்க 3rd verse, பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் இடத்தில் வந்தேன். எப்படி இருந்துச்சா? I was in weakness, I was in fear, I was in much trembling. வீக்னஸ். இப்போ தம்பி எனக்கு ஃபோன் பண்ணி, என்னப்பா வரல நேற்றுக்கு, அவங்களெல்லாம் வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், கார் டைட்டாக காற்று ஏசி இல்லாத காரில் கூட்டு வந்தேன், என்னப்பா பலவீனமாக இருக்குது, முதுகு வலிக்குது அப்படின்னா. வி ஆர் டூயிங் மினிஸ்ட்ரி அவுட் ஆஃப் வீக்னஸ் ஒன்லி. இன்றைக்கி கேன்சல் ஆகிட்டா நல்லா இருக்குமே, இன்றைக்கி வேணான்னு சொல்லிட்டா நல்லா இருக்குமே, அப்படி தான் பண்ணுறோம். பவுலும் அப்படி தான். கொரிந்து சபை வேற ஒரு சிட்டி. ஹி வெண்ட் இன் வீக்னஸ், இன் ஃபியர், பயத்தோடு போகிறார். ஐயோ கொரிந்து பட்டணத்தில் என்ன ஆகும் தெரில, எந்த ராயனோட சட்டம் என்ன நடக்குது, இன் ட்ரெம்பிளிங். ஆமேன். சொல்லிட்டு சொல்ல போகிறார், கவனிங்க, உங்கள் விசுவாசம் மனுஷருடைய ஞானத்தில் அல்ல. அவர் பேரையும் போட்டுடல, பிளேட்டோ, சாக்ரட்டஸ், இவங்களோட ஞானத்தின்படி அல்ல. மனுஷ ஞானமே வேணாம், மனுஷனுடைய ஐடியாவே வேணாம். உங்கள் பிரச்சனைக்கு மனுஷன் கையில் ஐடியா கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாதுயா. அதை அப்படியே விட்டுட்டு ஆண்டவர் கையில் ஞானம் கேட்டிங்கன்னா எப்படி நடக்கும்னே உங்களுக்கு தெரியாது. ஆமென். நிறைய டைம் செய்திருக்காரு, நிறைய செய்திருக்காரு, செய்து கொண்டே இருக்கிறார். நாம் தேவனுடைய பலத்தில் இருக்கிறோம். சொல்லுங்க, நான் மனுஷனுடைய ஞானத்தில் நில்லாமல் தேவனுடைய பலத்தில் நிற்கிறேன். சொல்லுங்க, நான் மனுஷனுடைய ஞானத்தில் நில்லாமல் தேவனுடைய பலத்தில் நிற்கிறேன். ஆமென். ஆமாம், தேவனுடைய பலன் தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். The demonstration of the Spirit and the demonstration of the power of God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியானவர் கிரியை நடப்பிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்குள் கிரியை நடப்பிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் திருச்சபையில் கிரியை நடப்பிப்பார், கர்த்தர் ஊழியத்தில் கிரியை நடப்பிப்பார், கர்த்தர் என் வாழ்க்கையில் கிரியை நடப்பிப்பார், கர்த்தர் என் குடும்பத்தில் கிரியை நடப்பிப்பார். இங்கே ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்கார். அவருக்கு 3 சபை இருக்குது. அவங்க அவங்க மகளை ஒரு 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 குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் நிறைய சபைகள் இருக்குது. அவரை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேங்க இல்லைங்க. நான் என்னோடய ஞாபகம் சரியாக இருந்தால் 2ஆம் வகுப்பு என்னமோ படிக்கும்போது நாங்கள் எங்கள் வீடு கட்டினோம். எங்கள் தாத்தா ரிட்டையர்மெண்ட்டு, சாயந்தரம் ரிட்டையர் ஆகி வராங்க. காலையில் வீடு கிரகப்பிரவேசம், சாயந்தரம் தாத்தாவோட ரிட்டையர்மெண்ட், 2 ஃபங்க்ஷன் ஒன்று. அப்போ அந்த சித்தப்பாக்கு மேரேஜ் ஆகலை. அவர் ஒரு சைக்கிளில் ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி நைட்டே வந்துட்டார். வந்துட்டு எல்லா வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அப்போ எங்கள் அம்மா அவங்களுக்கு ஏசப்பா பற்றி சொல்கிறாங்க. அப்பா பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறார். நாங்கள் குடும்ப ஜெபம் பண்ணுகிறோம், நாளைக்கு ஃபங்க்ஷன் வச்சுட்டு பாட்டு பாடின்னு இருக்கிறீங்களா அண்ணி அப்படின்லாம் கேட்டார். அப்போ ஆண்டவரை பற்றி சொல்லும்போது பயங்கரமாக, நம்மலாம் யார், எங்கேருந்து வந்திருக்கோம், இது கூத்துவாதியார் ஃபேமிலி தெரியுமா, இப்படி பண்ணுறீங்களே, ஏன் பயங்கரமாக ரொம்ப அவர் ஆர்கியூ பண்ணுறது எங்களுக்கு தெரியுது. சத்தமாக ஆர்கியூ பண்ணுறார். சிலர் நிறைய பேர் வந்து எங்கள் அம்மா காஸ்பல் சொன்னாங்கன்னா கேட்டு போயிடுவாங்க. சரி அண்ணி சொல்கிறாங்களே, பெரியவங்க சொல்கிறாங்க, இவர் நின்று ஆர்கியூ பண்ணுறார், அதெல்லாம் இல்லை அப்படின்ட்டு. இப்போ இதாங்க சூழ்நிலை. அதுக்கப்புறம் நான் அவரை பார்க்கல. அதுக்கடையில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தது. ரொம்ப நாள் கழித்து நாங்களாம் வாலிப பிள்ளைகள் ஆகிட்ட பிறகு பார்த்தா ஒரே வசனமாக இருக்கும். அவர் ஒரு காரில் வர்றாரு, கார் ஃபுல்லாக வசனமாக இருக்கும். பேரே ஜான்னு வச்சுக்கிறார். ஜான் மாற்றிருக்கார். ஒய்ஃபு பேர், சித்தா பேர், பசங்க பேர் எல்லோரும் பயங்கரமாக ஆண்டவருக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க. ஆமாங்க, ஆண்டவர் கிரியை நடப்பிப்பார். நான் தான் சொன்னேன், நானாவது ப்ளூ பேண்ட்டு ஒயிட் ஷர்ட் போடுறேன், நம்ம பிள்ளைங்களாம் ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க. நம்ம சொல்லல, அந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நிற்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பாக, கட்டாயமாக. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் போய் ஊராக சாக கொடுத்து துணிஞ்சாங்களான்னு தெரியல. இந்த பவுல் திருச்சி போகிறாப்புல. படிப்பு அறிவு நிறைய இருக்குது, நிறைய ஞானம். எப்படி ஊருக்கு போகணும், டிக்கெட் எடுத்துகிட்டு போய் எப்படி போகணும், கப்பல் டிக்கெட் எப்படி எடுக்க போகணும், விசா எப்படி அப்ளை பண்ண எல்லாம் தெரியுது. அதனால் விசா எடுத்துகிட்டு டிக்கெட் வாங்கிட்டு ஆன்லைன்லாம் அன்றைக்கி இல்லை, எப்படி போய் வாங்கினாரு தெரில, புறப்பட்டு போகிறாரு. போகிறதே என்ன தெரியுமா? தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படியாக போகிறேன். நான் மனித ஞானத்தில் நிற்பவன் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. நாம் மனித ஞானத்தில் இருக்கிறவர்கள் அல்ல, தேவனுடைய பலத்தில் இருக்கிறவர்கள். We are the people who stand on the strength of God, on the power of God.
ஹல்லேலூயா. 5th verse சொல்றார், என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நய வசனமாயிராமல் ஆவினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருக்கிறது. நான் நய வசனிப்பாய் பேசவில்லை, நான் உங்களுக்காக சாஃப்டாக பேசவில்லை. மை வேர்ட்ஸ் ஆர் நாட் என்டைசிங் வேர்ட்ஸ். என்டைசிங்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஈர்க்கிற பேச்சு என்னுடைய பேச்சல்ல. என்னுடைய பேச்சு ஆவியினால் இருக்கிறது, பலத்தினால் இருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டது. பைபிள் நம்மளை என்டைஸே பண்ணாது. பைபிள் நம்மளை ஒன்றும் அப்படியே ஈர்க்காது. பைபிள் நம்மளை பார்த்து சொல்லலாம், என்னை வந்தேன்னா அவன் நான் காப்பாற்றுவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. நம்மளை ஈர்க்குதா, தெளிவாக சொல்லுதா, நீ வா உன்னை காப்பாற்றுறேன்னு. ஆமாம், ஈர்க்கலை, வரவேற்கிறது. ஹல்லேலூயா. என்டைசிங் வேர்ட்ஸ் என்ன தெரியுமா? நம்ம சுவையாக பேசி அந்த ஆளை உள்ள இழுத்து ஏமாத்துறது தான் அந்த ஈர்க்கிற பேச்சு. உண்மை உள்ள இடத்தில் அது தேவையில்லை. ஒரு இண்டிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாம் இடத்தில் வாருங்கள், கம். என் பேச்சு நயவசனிப்பாய் இல்லை. ஹல்லேலூயா. திருச்சபையே, நீங்களும் நானும் இன்றைக்கி நயவசனிப்பாய் யாருக்கையும் பேசணும். இல்லை, உடம்பு சரியில்லையா, கர்த்தரை நம்பு. கடன் பிரச்சனையா, கர்த்தரை நம்பு. மனசு சரியில்லையா, கர்த்தரை நம்பு. அவர் உன்னை காப்பாற்றுவார். உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பல நேரம் என்னை பார்த்து நான் சொல்லிப்பேன், உன்னால் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. உன்னால் இயேசுவால் தான் உன்னை காப்பாற்ற முடியும். நான் எத்தனை முறை சொல்லிக்கணும், அத்தனை முறை நான் தப்பிச்சிருக்கேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கு பவுலுடைய செய்தி. உன்னை காப்பாற்ற ஒரு இரட்சகர் பிறந்தார். அவர் சிலுவையில் அறையப்பட்டார், உனக்காக தான் அறையப்பட்டார். அவரை பற்றி தான் உன்னிடம் பேசுகிறேன்னு கொருந்துக்கு கிளம்பி போய் டிக்கெட் எடுத்துகிட்டு போய் விசா எடுத்துகிட்டு போய் அதர் சிட்டியில் வேற கவர்னர், வேற ரூலர், வேற அட்மினிஸ்ட்ரேஷன், வேற லாங்குவேஜ், வேற ஞானிகள், வேற பாலிட்டிக்ஸ் இருக்கிற இடத்துல நின்று இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறார். நான் சொல்கிறேன் கேளுங்களேன், வேற மொழி, வேற நாடு, வேற தேசம், வேற பாலிட்டிக்ஸ், வேற ஃபுட்டு, வேற கலாச்சாரம் இருந்தாலும் இந்த இயேசு அங்கேயும் பிரசங்கிக்கப்படுவார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கேயும் தேவைப்படுவார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அங்கேயும் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இதை தான் பவுல் நம்புகிறார். I am standing not on the wisdom of God, I am standing on the power of God. நான் நிற்கிறது மனித ஞானத்தில் அல்ல. சோர்ந்து போகாதீங்க. காலையில் நீங்கள் தோற்று வந்தீங்கல்ல, அது தேவ பலத்தில் அல்ல, உங்கள் ஞானத்தில் தான்ப்பா தோற்றுருக்கேன். நீ உனக்கு இன்னொரு பெரிய சூப்பர் ஃபாஸ்ட் என்ஜின் கர்த்தர் கொடுத்துருக்காரு. அது என்னதுங்க? the power of God. You have crashed, you would have crashed in your bicycle. உங்கள் சைக்கிளில் போய் நீங்கள் போக்ஸ் உடஞ்சி போய் உட்காந்துருக்கலாம். பட் டுடே you are going to operate through the power of God. Hallelujah. Hallelujah. 6th verseலேருந்து கீர் ஷிஃப்ட் பண்ணி நமக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சிட போகிறார். இவ்வளோ நேரம் நம்ம அவரை பற்றி தான் படித்தோம், அவர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு. இன்றைக்கி நான் ஏன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன்னு பேச போகிறார். இவர் கர்த்தரை சார்ந்து இருக்கிறவர். இந்த ஜூவிஷ் பீப்புள் நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க ரொம்ப பெருமைக்காருங்க, யாரையும் மதிக்க மாட்டாங்க, பணக்காரங்க, உயர்ந்த கலாச்சாரம் உள்ளவங்க, மேன்மக்கள். அவங்க சாப்பிட்ற இடத்துல கை கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்களாம், வீட்டிலேருந்து உள்ளே போகும்போது கால் கழுவுறதுக்கு தண்ணி வச்சுருப்பாங்களாம், தலைக்கு எண்ணெய் வச்சுருப்பாங்களாம். சும்மா கை கழுவுறது மாத்திரமே, முள்ளு கரண்டி, அந்த கரண்டி, இந்த கரண்டி, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டேபிள் வச்சுருப்பாங்களாம். அந்த காலத்தில் வாழ்ந்த ஜனங்க எல்லாமே ஒரே ரூமில் அப்படி சாப்பிட்டோமா, அப்படி பாத்ரூம் போயிட்டு வந்தோமா, கால்லாம் யாரு கழுவுனது, குளிச்சு 4 நாள் ஆச்சு அப்படின்ற வாழ்கிற மக்கள் மத்தியில் இவங்க இப்படி ஆச்சாரமாக இருக்கிற மக்களில் அவங்க பெருமையாக இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? கேட்பாங்க, குளிச்சியா, சாப்பிட்டியா, ஒழுங்காக உட்காந்தியா, தலைவாரணியா, முடி வெட்டினியா, அதெல்லாம் கேட்டாங்கனாலே அர்த்தம் ஓஹோ இவங்க யார்? மேன்மக்கள். அப்படிப்பட்ட ஒரு மேன்மக்களாய் இருந்த இந்த பவுல் தான் இன்றைக்கு கர்த்தருடைய ஞானத்தை பற்றி பேச போகிறோம். லெட்ஸ் ஃபோக்கஸ் மோர் ஆன் காட்ஸ் விஸ்டம். நிறைய நேரத்தில் நிறைய ஜனங்க உலக ஞானத்தை பற்றியே நிறைய பேச பார்ப்பாங்க. நான் ஒரு நாள் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் 2-3 தீர்க்கதரிசிகள் வந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு பெரிய ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு நான் உள்ளே போயிட்டு நடுவில் பாத்ரூம் போனால் அந்த பாத்ரூமில் சிங்க குகையில் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே குனிஞ்சி உள்ளே போய் அப்படியே போகணும், இடிச்சுக்கிட்டேன். அப்புறம் வெளியே வந்து ஜனங்க கையில் சொன்னேன், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் போட்டாங்க, பாத்ரூம் சரியில்லை பார் அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் டீ கொடுத்தாங்க, டீ குடித்தேன். டீ குடிச்சிட்டு திரும்பி சொன்னேன், பாத்ரூம் போகலான்னு பார்த்தா அந்த பாத்ரூம் இப்படி கட்டி வச்சுருக்காங்களே சிங்க குகை மாதிரி. இப்படியே பேசிகிட்டு இருந்தேன். இந்த லைட்டு போட்டால் நல்லா இருக்குமே, அந்த பக்கம் ஃபேனு சரியில்லையே, இந்த பக்கம் இது இல்லையே,
ஒரு பிளேட் வச்சு கொடுக்கலாமே டீ, இந்த பிஸ்கெட்டை ஒரு கவரில் போட்டு தரலாம். நிறைய உலக ஞானத்தை பேசிகிட்டே இருந்தேன். சாயந்தரம் 4 மணி ஆச்சு, அந்த மீட்டிங் முடிஞ்சு எல்லாருக்கும் டீ சமோசா தராங்க. அது வரைக்கும் பாரத்தோடு இருந்தேன். இந்த உலக ஞானத்தை பார்க்காத ஜெபம் பண்ணுற ஜனங்களை பார்த்தேன், ஜாலியாக ஆண்டவரை தூச்சிட்டுக்குது. அதுக்கு பாத்ரூம் பற்றியும் கவலை இல்லை, டீ பற்றியும் கவலை இல்லை. அடக்கடவுளே, நம்ம டைமே வேஸ்ட் பண்ணிட்டோம்டா உலக ஞானத்தை பற்றி பேசி. உலக ஞானம் நம்மை பல நேரம் குறைவுகளை சுட்டி காட்டும். கர்த்தருடைய ஞானம் சிலுவையில் இருக்கிற நிறைவை சுற்றி காட்டும். இன்றைக்கி பலவீனத்தை நம்பி வாழ போகிறீங்களா? அவருடைய பலத்தை நம்பி வாழ போகிறீங்களா? கை அப்படியே உயர்த்தி சொல்லுங்கள், நான் இன்றையிலிருந்து இயேசுவோட பலத்தை நம்பி வாழ போகிறேன். சொல்லுங்கள், என் பலவீனத்தை சார்ந்தல்ல, இயேசுவின், சொல்ல மாட்டீங்களே, இயேசுவின் பலத்தை சார்ந்த. From today I will rely on the power of God. Hallelujah. இந்த ஞானம் உலகத்தில் அழிந்து போகிற ஞானம், இப்பிரபஞ்சத்தின் ஞானம் அழிந்து போகிற ஞானம், தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தாத ஞானம். ஆனால் இன்றைக்கு நமக்கு இந்த ரகசியத்தை கர்த்தர் பிரித்து கொடுத்திருக்கிறார். Now we know the hidden wisdom. This wisdom has glory. தேவனுடைய மகிமை அடங்கிய இந்த ஞானம் நமக்கு வருகிறது. வேற எந்த பிரபுக்களுக்கும் அறிந்திராத ஒரு ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். 9th verse வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் verse. தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணினது, the things that God has prepared for the people who love him. ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்கார். இதான் அர்த்தம். தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை காது கேட்கவும் இல்லை, கண்களில் காணவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் தோணவில்லை. பாருங்கள், உங்கள் கண்ணிலையும் பார்க்கல, காதுலையும் கேட்கல, மனசில் தோணாத உயர்வை கர்த்தர் கூட்டி கொண்டு வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்கள் இந்த ப்ரேயர். ஆண்டவரே, நான் கண் காணாதது, நான் காது கேட்காது, என் மனசுலேயே நினைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை எனக்குன்னு வச்சுருக்கீங்க. ஹல்லேலூயா. கைத்தட்ட மாதிரி. கண் காணாது, கண் காணாது, அன்பு கூறுகிறவர்களுக்கு தமிழ் அன்பு கூறுகிறவர். ஆமென். இதை வெளிப்படுத்துகிறார், இதற்குண்டான தைரியத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஆவியானவர் எல்லா ஆழங்களையும் நமக்கு ஆராய்ந்து கற்றுக் கொடுக்கிறார். We have Holy Spirit to guide us. We always have a guide. நமக்கு எப்போதும் ஒரு கைடு இருக்கார். அந்த கைடு பேர் என்ன பாருங்க? Holy Spirit. கிறிஸ்டியன்ஸ் தனியாக இல்லைங்க. யாருன்னா தனியாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தப்பாக யோசிக்கிறீங்க. தனியாக இல்லை, உங்கள் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். சொல்லுங்கள், ஏன் கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் தனியாக இல்லை, அவருக்கு எல்லா ஆழமும் தெரியும். Hallelujah. There is Holy Spirit to guide us. Holy Spirit will teach me the deep things of God. Amen. ஆமாம். தேவனுடைய ஆவி என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய ஆவியை உலகத்து மக்கள் பெறவில்லை, ஆனால் நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் இருக்கிறதுனால அவர் தேவ ஞானத்தை நமக்கு சொல்லி தருவார். When we have Holy Spirit, Holy Spirit teaches about God's wisdom. ஆமென். ஜென்ம 14ஆம் வசனம் படிக்கிறேன், 14th verse. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான், அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவை ஆனதினால் அவைகளை அறியவும் மாட்டான். நாங்கள் நேற்று ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது எப்போல்லாம் ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆச்சோ அப்போ தம்பி 7 அல்லேலூயா போட்டார், கத்துவார், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம், டிராஃபிக் ஜாம் ஆகிறதுக்கும் அந்த மனுஷன் அல்லேலூயா போகிறதுக்கு என்ன யாருக்கு? ஆமென். அதான் தேவ ஆவியை அறியாதவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஜென்ம சுபாவத்தோடு இருக்கிறவன், என்னங்க டிராஃபிக்கு போய் அல்லேலூயா கோஷம் போடுறீங்க, உங்கள் ஆண்டவர்னா டிராஃபிக்கை ரெகுலேட் பண்ணுவாரா அப்படின்வாங்க. அது ஜென்ம சுபாவம். இன்றைக்கி நமக்கு பிரச்சனையே தெரியுமா? நம்ம ஜென்ம சுபாவம். நம்ம மனசு நின்று உன் ஆண்டவர் உனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டார். உங்கள் பாஸ்டர் புருடா விட்றார், அவர் சொல்கிறதெல்லாம் உனக்கு நடக்காது, உனக்கு நல்லதே நடக்காது அப்படின்னு சாத்தான் சொல்கிறான். சொல்லணும் ஜென்ம சுபாவம் பார்த்து மரியாதையாக போய்டு. நான் பிறப்பதற்கு முன்பதாகவே என் ஆண்டவர் எனக்கு நன்மையாக அழைத்தபடி. உன் கண் காணல, உன் காது கேடல, உன் நினைவில் தோணல மகளே, நீயா மகளே சோர்ந்து போகிற, நீயா மகளே சோர்ந்து போகிற, நீயா மகனே சோர்ந்து போகிற. உன் கண் காணாதது, உன் காது கேணாதது, உன் நினைவில் தோன்றாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு என்ன வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜென்ம சுபாவத்தில் போனால் நிதானிக்க கூட மாட்டோம். ஆனால் ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குறான். என்னங்க ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு? கிறிஸ்து செய்வார் என்பது தான் ஆராய்ச்சியே. வாட் இஸ் யுவர் ரிசர்ச் டுடே? I am a weak person, I am not able to do, but Christ will strengthen me to do. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சொல்லுங்க பலன் உண்டு. என்னால் முடியாது, என்னை பலப்படுத்த ஒருவர் வருகிறார். ஆனாலும் அவன் மற்றொரு நாளும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென்.
இன்னைக்கு ஐயா லாஸ்ட்டாக முடிக்கிறாரு, கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. We are operating with the mind of Christ. சொல்லுங்க பார்க்கலாம், நாங்கள் கிறிஸ்துவின் சிந்தையோடு செயல்படுகிறோம். ஆமே. நம்ம எழுந்திருக்க போகிறோம், நாம் கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் நம் மத்தியிலே கிரியை செய்ய போகிறார். நம் தேவன் பெரிய தேவன், வல்ல தேவன், நல்ல தேவன், வாக்குமாறாத தேவன். ஷீ ராகாதாலா ராகாதாலா ராஷா ரபாகாதா ரபோம் ஓ ரீதா லபாதா ரகாதா ரபா ஷதா ரகாதா ரபாதா ரபா ஷே தே ரே தே ரே தே ரே தே தே ரே ரே ராகா ரபா 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 ரீ காதா லபா. நம்ம எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். நம் கர்த்தர் மிகவும் நல்லவர், 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 நல்லவர். ஷிகரரரரரரே தி பாபா 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 ரி 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 ரி. Come Holy Spirit, fall on me now. I need your anointing. Come in your power. I love you, Holy Spirit. You are captivating my soul. And every day I grow to love you more. Come, Holy Spirit, fall on me now. I need your anointing. Come in your power. I love you, Holy Spirit. You're captivating my soul. And every day I grow to love you more. Come, Holy Spirit, fall on me now. I need your anointing. Come in your power. I love you, Holy Spirit. You're captivating my soul. And every day I grow to love you more. I'm reaching for your heart. You hold my life in your hands, drawing me closer to you. I feel your power in you. Nothing compares to this place where I can see you face to face. I worship you in spirit and in truth. I worship you in spirit and in truth. பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே, எங்கள் பலத்தினால் ஒன்றுமில்லை, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து எங்களை ஆளுகை செய்யும்படியாக இந்த நாளை, இந்த நொடியை அப்பா, இந்த பொழுதை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே வந்து எங்களை பலப்படுத்துவீராக, ஆளுகை செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நியாயவசனம் உள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாயிருந்தது. இதில் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் நம்முடைய விசுவாசம் மனித ஞானத்தை அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது என்று கூறுகிறார். மாறாக கர்த்தருடைய வல்லமையை நாம் நம்ப வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பல சமயங்களில் நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்க நமக்கு மனசு வந்து போராடிட்டு இருக்கும். நாம் தேவன் மீது நம்பிக்கை வைக்கலாமா, இல்லை நம்முடைய சுய ஞானத்தினால் இந்த காரியத்தை நாம் செய்யலாமா என்று. ஆனால் இன்று இந்த வசனத்தோடு ஆண்டவர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய பகுத்தறிவு நம் மனசை நம்ம நம்பக்கூடாது. நம்மளுடைய முழு பலத்தையும் ஆண்டவரை தான் நம்பணும். நம்ம சில நேரங்களில் வந்து முழுசாக நம்ம ஆண்டவரை நம்புறதுக்கு சில நேரம் நம்மளுடைய மனசு இடம் கொடுக்காது. ஒருவேளை ஆண்டவர் செய்கிற காரியங்கள் ஒருவேளை காலதாமதாக ஏற்படுமோ, ஒருவேளை நம்மளுடைய பலத்தினால் இதை மேற்கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அநேக நேரம் நம்ம சுய புத்தியினால நம்ம சில காரியங்களை நம்ம செய்வோம். ஆனால் இந்த நாளில் நம்முடைய பயத்தை நீக்கிவிட்டு தேவனை முழு மனதோடு நாம் நம்ப வேண்டும் என்று இந்த வசனம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வழியில் நாம் தேவனுடைய வல்லமையை நம்புவதற்கு சில நேரங்களில் பயப்படலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் முழுவதுமாக தேவனிடத்தில் நாம் அர்ப்பணிக்க போகிறோம்.
நம் முழு இருதயத்தையும் முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு நம் தேவனத்தை சார்ந்து இருக்கும் பொழுது அவருடைய ஆவியினாலும் பலத்தினாலும் நாம் உறுதிப்படுத்தப்பட்டதாய் நாம் காணப்பட முடியும். ஹல்லேலூயா. இப்பொழுதும் நாம் முன்பதாக கடந்து வரப்போகிறோம். நமது வலது கையை நம்முடைய இருதயத்தில் வைத்து இந்த நாளில் கூட நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை தேவனுடைய வல்லமையை நாம் நம்பக்கூடாதபடி சில காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருக்கலாம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படும்படியாக நம்முடைய விசுவாசத்தை நாம் தேவன் மீது மாத்திரம் வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை நமக்கு தர வேண்டும். அவருடைய வல்லமையை மாத்திரம் நம்ப வேண்டும் என்று இந்த நாளில் கூட நம்முடைய இருதயத்தில் நம்முடைய கைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும்படியாக அவருடைய அபிஷேகம் நம் மீது ஊற்றப்படும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆவியினாலும் உம்முடைய வல்லமையினாலும் நாங்கள் உறுதிப்படும்படியாக இப்பொழுது ஆண்டவருடைய அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்படட்டும் தகப்பனே. அப்ப நாங்கள் ஒரு நாளும் எங்கள் சுய பலத்தை நம்ப கூடாதபடி என் தேவனே அப்பா உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை உணரக்கூடிய கிருபையை தருவீராக. அப்பா இதோ தேவனின் ஆழங்களை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி தரும்படியாக எங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து அப்பா இப்பொழுதும் எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற தயவருக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் உம்முடைய அபிஷேகம் உம்முடைய வல்லமை எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவருக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் உறுதியாய் நிற்க உம்முடைய வல்லமையினால உம்முடைய ஆவியினால் நாங்கள் உறுதியாய் நிற்க இந்நாளிலும் கூட எங்களை பலப்படுத்திய கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனென்றது என்ற வேத வசனத்தின் மேல் கர்த்தர் தாமே வார்த்தைகளினால் எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவருக்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில் எங்கள் சுய பலத்தை நாங்கள் நம்ப போவதில்லை ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிரசன்னத்தை அப்போ உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொண்ட தயவருக்காக உமக்கு நன்றி 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 ராஜா. சகல துதி கன மகிமை ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்தி ஆளுகை செய்வாராக. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யாஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.